கன்சல்ட் பண்ணவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, சார் கிட்னிய வந்து ஆரோக்கியமா வச்சிருக்க ஏதாவது சப்ளிமெண்ட் குடுங்க. ஏதாவது ஒரு சப்ளிமெண்ட் எடுத்துக்கணுமா? அதே மாரி நெறைய சோசியல் மீடியாலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்ட் நல்லா இருக்கறதுக்கு ஒரு சில மெடிசின் குடுப்பாங்க. அதே மாரி கிட்னிக்கு சப்ளிமெண்ட்லாம் குடுப்பாங்க. இந்த மாரி சப்ளிமெண்ட் வந்து எடுக்கிறது அவசியமா? சப்ளிமெண்ட்டுங்கிறது எதுவும் தேவை கிடையாது. நம்ம அன்னாட சாப்பிடுற ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸில் நமக்கு தேவையான ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா அது என்ன பண்றோம்? அத நம்ம எண்ணெயில போட்டு வறுத்து எடுத்து சாப்பிடுறதுனால அதோட தன்மை எல்லாமே போயிருது. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸும், ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸும் சாப்பிட முயற்சி பண்ணுங்க. அதுல இருக்க ஆன்டி ஆக்ஸிடென்ட்டே நமக்கு சப்ளிமெண்ட்டா வேலை செய்யும். இந்த ஹார்ட்டும், கிட்னியும் நம்ம வந்து ஆரோக்கியமா வச்சுக்கணும்னா, நம்ம அன்றாடம் ஒரு சில இந்த வழிமுறைகள் பின்பற்றணும். டயட் அண்ட் எக்ஸர்சைஸ் ஒரு சில வழிமுறைகள பின்பற்றும்போது 2யுமே வந்து ஆரோக்கியமா வச்சுக்கலாம். அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்ப முன்னாடியே சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா, நீரளவு, சால்ட்டு, டயட்டு இதெல்லாம் போக இன்னொரு 6 எஸ்ஸ கடைப்பிடிக்கணும்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் எஸ் வந்து ஸ்டாப் ஸ்மோக்கிங். ஏன்னா ஸ்மோக்கிங் வந்து இட் இஸ் நாட் பேட் ஒன்லி ஃபார் த கிட்னிஸ், ஹார்ட், பிரெயின், லங்ஸ் எல்லாமே அது கெட்டது தான். 2வது வந்து செடென்டரி லைஃப் ஸ்டைல். அதாவது உட்கார்ந்த இடத்துல வேலை பார்க்கறது. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 30 நிமிஷம் வாக்கிங் அந்த மாரி ஏதாவது ஆக்டிவிட்டீஸ்ல என்கேஜ் ஆகணும்னு சொல்றேன். 3வது வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது. உட்காந்து வேலை பார்த்துட்டே இருந்தால் நம்ம நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதா செய்வோம். 4வது தூக்கம். நிறைய பேர் தூக்கத்தை கெடுத்துட்டு வேலை பார்க்குறாங்க. தூக்கத்தை கெடுத்துட்டு வேலை பார்த்தா அதுவே ஒரு ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரெஸ் தான். 5வது ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து மென்டல் ஹெல்த் பாதிக்கப்படுறோம். அந்த மென்டல் ஹெல்த் பாதிச்சுன்னா நேச்சுரலாக பிபி ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். 6வது பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா. ஏன்னா சோஷியல் மீடியாவில் நல்ல விஷயமும் இருக்கு, கெட்ட விஷயமும் இருக்கு. சில நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். அதை பிரித்து பார்த்து நமக்கு கற்றுக்கணும்னு சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார். இதுவரைக்கும் ஹார்ட்டும், கிட்னியும் 2ம் வந்து ஒவ்வொரு உறுப்போட இண்டிவிஜுவல் ஃபங்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாரி ஒரு சில ப்ராப்ளம் பார்த்தனால 2மே வந்து ஹார்ட், கிட்னி 2மே பாதிக்கும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாரி ஹார்ட், கிட்னிக்கு வந்து அந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட் அது வந்து நல்லா ஒர்க் ஆகுது. அந்த ஃபங்ஷனை வந்து ஆரம்பத்திலே வந்து எப்படி கண்டறியுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாரி அந்த பிரிவென்டிவ் ஆஸ்பெக்ட்ல வந்து டயட் அண்ட் எக்சர்சைஸ்ல